ஹலோ எவ்ரிவன், நான் உங்களுடைய முகமது ரிசாத். நம்மளுடைய ஏம் மஷ்ரூம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ த சீக்ரெட் ஆஃப் mycelium growth பார்ட் 2 அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன்சர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் சில இம்பார்ட்டன்ட் வீடியோஸும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போதுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஷேர் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து த சீக்ரெட் ஆஃப் mycelium growth பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இப்போ எனக்கு வரது கிடையாது. ஏன்னா கரெக்டான டைமில் போகிறதுனால வரதில்லை. பட் நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க ட்ரை பண்ணி அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. அதாவது இது 2 விஷயத்தை இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது அப்டேட்டில் நிறையா இருக்குது. நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டவங்களுக்கு நான் நிறையா அப்டேட் கொடுப்போம். என்ன டவுட் வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து காமனாக யூடியூப்பில் வந்து நம்ம சொல்கிறப்போ 2 அப்டேட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம், அதாவது சுற்றி வந்து mycelium growth இருக்கும், சென்டரில் வராது. இதெல்லாம் இந்த பிரச்சனை எப்போ வரும், எப்படி வருங்கிறத பற்றி ஒரு 2 அப்டேட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து இந்த எண்ட் ஆஃப் த நான் வீடியோவில் நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஸோ அதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ட் விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஸோ நான் வந்து சீக்ரெட் ஆஃப் mycelium growth வீடியோவில் இது எப்படி வந்து பெட்டு லேயர் போடுன்னு சொல்லியிருப்பேன். அது எத்தனை பேர் வந்து கடைப்பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் சொல்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சு இப்போ நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவாக தான் நிறைய ஆன்சர் வந்திருக்கு. ஸோ அதனால நான் மோஸ்ட்லி என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, வெதரை வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து வெதரை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். எல்லா டைம்லேயும் வந்து இந்த மஷ்ரூம் ப்ரொடெக்ஷன் பண்ண முடியாது. அதாவது ஸ்பான் ப்ரொடெக்ஷன் வந்து எல்லா டைம்லேயும், அதாவது வருஷத்தில் 12 மாதமும் நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும். ஏன்னா mycelium growth வர வைக்கிறது ரொம்ப எளிமையானது. ஓகேங்களா, அதில் கொண்டு வைக்க ரொம்ப எளிமையானது. அது நம்ம எப்போ வேணால் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து மஷ்ரூம் ப்ரொடெக்ஷனில் ஆயிஸ்டர் மஷ்ரூம் பார்த்திங்கன்னா வெயில் டைமில் நம்ம ஒரு குறிப்பிட்ட சைஸ் அளவுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஷெட்டோ ரூமோ ஏதோ ஒன்று சம்திங், ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து வெதரை சேஞ்ச் பண்ணி அதுக்கு தேவையான ஹுமிடிட்டியை கொண்டு வந்து நம்ம அதை ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும். அது mycelium growth வர வைக்க முடியும். ஆனால் மில்கி மஷ்ரூம் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஸ்பெஷல் மட்டும் கிடையாது, கொஞ்சம் கஷ்டமும் கூட. அது வந்து நம்ம நினச்ச டைமுக்கு அது வந்து mycelium growth வர வைக்க ரொம்ப கஷ்டம். அதுக்குன்னு சில டைம் இருக்குது. அதாவது அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சன்லைட்டோட நார்மலான ஹீட்டு, அது இயற்கையே வரக்கூடிய அந்த நார்மலான ஹீட்டில் மட்டும்தான் அது mycelium growth நல்லா இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து டார்க் ரூமை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வைக்கும் பொழுது அது தேவையான வந்து ஹுமிடிட்டி அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டார்க் ரூம் கொண்டு வந்துடும். அந்த வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து அந்த mycelium growth நல்லா பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மழை டைம் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ப்ரொடெக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் பண்ணணும். ஸோ வந்து நம்ம வந்து 9ஆம் மாதம் இருக்குது இல்லையா, 9ஆம் மாதத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷனை ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அதாவது எந்த ப்ரொடெக்ஷனை ப்ரிப்பேர் பண்ணுறது, அது பெட்டு ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். 9ஆம் மாதங்கிறத விட 9ஆம் மாதம் ஃபஸ்ட்லேயே ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அதுக்கு முன்னாடி தேவையான பெட்டை போட்டு வச்சுக்கணும். 2வது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லேயர்ஸை வந்து முடிஞ்சதுக்கு சின்னதாக போடணும். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இது 2யும் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் மழை டைமில் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் பண்ணுங்கள். பட் பெட் ப்ரிப்பரேஷன் பண்ணாதீங்க. ஸோ அது முன்னாடியே நீங்கள் போட்டு தேவையான அளவுக்கு ஸ்டாக் பண்ணி வச்சுக்கி, நம்ம ட்ரைனிங்கில் அது எப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து எங்கள் கஸ்டமருக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அதில் நிறைய டிப்ஸ் அண்ட் இருக்குது, நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப நேரம் வரும். அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் நான் வந்து பேசுவேன் அவங்கள்ட்ட, ரொம்ப டீட்டெயிலாக பேசுவேன். ஸோ நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எப்போதும் அது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு காரணம் இதுதாங்கிறத நான் ரொம்ப தெளிவுபடுத்திக்கிறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வெயில் டைம்லேயும் வரும். அது எதனால் வருது அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நீங்கள் வந்து 2 மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம வந்து கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து அவிக்கிற மெத்தட் யூஸ் பண்ணுவோம், பாயிலிங் மெத்தடு. நம்ம வைக்கோலை அவிச்சு போடும் பொழுது நம்ம செய்யக்கூடிய தப்புனால் முக்கியமாக அது வாட்டர் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 100% இந்த பிரச்சனை வரும். சுற்றி mycelium growth இருக்கும், சென்டரில் ஒன்றுமே இருக்காது. இது நிறைய பேருக்கு வந்திருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் பிரச்சனை, அதாவது வாட்டரோட லெவலை வந்து அவங்க வந்து சரிவர மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனையால் வரும். 2வது வரக்கூடிய ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, கெமிக்கலில் நீங்கள் ஒரு அளவான ஒரு மெத்தடை பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு ஒன்று டைமிங். ஸோ டைமிங் வந்து நான் சொல்லிக் கொடுத்துருப்பேன். அதாவது டைமிங் வந்து நம்ம ட்ரைனிங் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி காமனாகவும் சில விஷயங்கள் நான் வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். டைமிங்கில் நீங்கள் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணீங்க, சரியான டைமிங் எடுக்கலை அப்படின்னாலும் உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம் வரும். இன்னொன்று, கெமிக்கல் வந்து அதிகமாக ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணல, ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த ப்ராப்ளம் வரும். ஏன்னா அதிகமான கெமிக்கல் அளவு மாறிடுச்சு, கிராம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கெமிக்கல் வந்து கிருமி எந்த அளவுக்கு வந்து அந்த வைக்கோல் அண்ட விடாதோ,
கிருமி எந்த அளவுக்கு அது வந்து அந்த வைக்கோலை வந்து வராமல் தடுக்குமோ அதே மாதிரி மைசிலியத்தையும் வராமல் அது தடுத்துரும். அதான் ஒரு மிகப்பெரிய சீக்ரெட். இது வந்து மோஸ்ட்லி வந்து யாருமே சொல்லவே மாட்டாங்க டீட்டெயிலாக. ஸோ அதனால தான் வந்து கெமிக்கலோட அளவு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி பாயிலிங் மெத்தட்லேயும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர் லெவலை வந்து செக் பண்ணுறதுக்கு யாரும் அதிகமாக வந்து எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க என்னன்னு தெரியல. பட் வாட்டர் லெவலை வந்து செக் பண்ணுறத பற்றி நான் சில வீடியோஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வாட்டர் லெவலை வந்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.